நேற்று அந்த உதயநிதி அவர்களோட பிறந்தநாள் விழா நடந்துச்சு. அதில் பேசினார் அவர். ஒரு வாரமாக எனக்கு தொண்டை சரியில்லை, டாக்டர்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் பேசுகிறேன்னா என் தொண்டர்கள் வந்து என்னை பார்க்கறதுக்காக வரல, என் பேச்சை கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, அதுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கான்ஃபிடென்ஸை வரவேற்கிறேங்க அப்படி. நான் ஒன்றும் அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரோட பேச்சு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்றதையும் நான் பார்க்குறேன். முன்பை விட அவங்க அப்பாவோட நல்லா பேசுகிறாருப்பா. அவர் வயசாகிடுச்சு சார். சின்ன வயசில் பேசின ஸ்பீச்செல்லாம் எடுத்துப்பார். 30 வார்த்தையில் 18 ஆக இருக்கும். போய் பாரு. அங்கே தெரியும் அந்த தாலி எருப்பு சங்கிலி பருப்பு தான் கொஞ்சம் டிஸ்டர்ப். இஸ் இம்ப்ரூவிங். நம்புகிறாரு. என்னோட உரையை கேட்பதற்காக தான் நீங்கள் வந்திருக்காங்க. ரைட், ஐ அப்ரிஷியேட் தட் கான்ஃபிடென்ஸ். பேசிட்டோம், இம்ப்ரூவ் ஆகட்டும். நான் தான் நேற்றும் சொன்னேன், பிறந்தநாள் வாழ்த்துலையும் சொன்னது. அரசியலில் தான் இருக்க போகிறேன்னா நீங்கள் அதுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள், தகவமைத்து கொள்ளுங்கள். இல்லை இங்கிட்டு ஒன்று இந்த கமல் இருக்கார்ல, பேருக்கு ஒரு கட்சியை நடத்திட்டு இந்த பக்கத்து பூரா சினிமா வேலையை பார்த்துக்கிட்டு, அதை தான் கிட்டத்தட்ட ஒரு இளவயது கமலஹாசன் தான் உதயநிதி. மனசு பூரா சினிமா இல்லை. இங்கே சரி தான் உயிரை எடுக்கிறாங்க, சரி வாங்க மாநாடு போடுங்க அப்படின்றது. அதனால் எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. 50 வயசு ஆயிடுச்சு சார். 49 தானா? இப்போ என்ன ஒரு வயசு குறைஞ்சதுனால என்ன இளமையிட்டார் அவர்? ஸோ மனதுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். அரசியல் தான் எதிர்காலம்னு உங்கள் அத்தை இருக்கிறாங்கல்ல, ஒப்படைச்சிட்டு சும்மா ஓரமாக உட்காந்துருங்க. அத்தை பார்த்துக்குவாங்க கட்சியை.